அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மேசராசி நேயர்களுக்கான ஜூன் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ஜூன் மாதங்களில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களானது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கின்றன, அவர்களுக்கு அந்த ஒரு மாற்றங்களானது முன்னேற்றங்களாக காணப்பட போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அனைவருக்காகவுமே பாடுபடக்கூடிய குணமுடைய மேசராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியங்களும் பார்த்திங்கன்னா நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்களுடைய வியாபாரத்தினுடைய தொடர்பாக அடைய வேண்டியும் இருக்கும். வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாகவே சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து திரிய வேண்டியும் இருக்கும். அதே போல சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களின் ஒன்றால வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும். தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல ஆயுதம், நெருப்பு இவற்றையெல்லாம் நீங்கள் கையாளும் போது இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனங்கள் அவசியம். அதே போல வாகனங்களில் செல்லும் போதுமே கூடுதல் கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலைகள் இப்பொழுது முடியும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்பார்கள். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதும் பாடங்களில் சந்தேகங்கள் நீங்கி படிப்பதும் முன்னேற்றத்திற்கு உதவும். அதே போல ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடப்பது நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சக மாணவர்களினுடைய ஆதரவும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் மனஸ்தாபங்கள் வரக்கூடும். யாருக்குமே சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். அதே போல கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்தபடி வரவுகளும் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகளும் சேரும். அதே போல மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு குறையும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. அதே போல வீண் அலைச்சல்கள் குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். அதே போல புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம். பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலுமே உங்களுக்கு பிறர் உதவி கிடைக்க பெறுவீர்கள். புத்தி சாதுரியங்கள் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் நிதானமாகவே உங்களுக்கு நடக்கும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான ஒரு பலன்களே உங்களுக்கு கொடுக்கும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். பக்தியில் நாட்டங்கள் ஏற்படும். அதே போல பணவரவுகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகளும் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். உதவிகளை செய்து மன திருப்தியும் அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவே முடியும். இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு அவசியம்.
அதே போல கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. ஆனாலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளே காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடப்பதனால உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா பெருக்கெடுக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். உறவினர்களால் ஆதாயங்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது ஏற்படும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளினுடைய வேலை மற்றும் படிப்பிற்காக சிலருடைய சிபாரிசையும் நீங்கள் இப்பொழுது நாட வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனங்கள் தேவை. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதிகாரிகளினுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது அரசு பணியில இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரங்களானது சுமாராக தான் இருக்கும். அதே போல சக போட்டியாளர்களால மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்புகள் எதுவும் இப்பொழுதைக்கு இருக்காது. பற்று வரவில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். அதே போல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்குமே எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய பாராட்டும் விருதுகளும் பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுமே கூடுதல் முயற்சியை மேற்கொண்டால்தான் மேற்படிப்பை தொடர முடியும். அதற்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரினுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் அனைத்துமே இப்பொழுது கிடைக்கக்கூடும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். அதே போல சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்கள் ஒத்துழைப்பினால லாபத்தும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். ஆரோக்கியங்கள் உங்களுக்கு மேம்படும். வழக்கு விவகாரங்கள் வெற்றியாகும். பணியில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். பணவரவுகளானது அதிகரிக்கும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம். நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் இப்பொழுது இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா அது படிந்து போகும். பத்திரம் கையெழுத்தாகும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினுடைய சனியினுடைய பார்வைக்கு ஆளாவதனால செயல்கள் எல்லாமே கொஞ்சம் இழுப்பறியாக தாங்க இருக்கும். முயற்சியும் தள்ளி போகும் என்றாலுமே விடாமுயற்சினால அது நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. அடுத்ததாக மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறாரு. பொண்ணும் பொருளும் சேரும். வரவுகள் கூடும். குடும்பத்தில் நெருக்கடிகளும் மறையும். இரண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்புகள் எல்லாமே விலகும். உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இப்பொழுது தீரும். தடைப்பட்ட பதவி உயர்வுகளும் கிடைக்கும். சுய தொழில் நடத்துவோர் உயர்வு பெறுவர். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும். அதே போல பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் பெறுவர். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுனால விருப்பங்களும் நிறைவேறும். வேலை தேடுவோரினுடைய முயற்சிகள் இப்பொழுது வெற்றியாகும். சிலர் வெளிநாட்டிற்கும் செல்வர். விவசாயிகளினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விளைச்சல் பொருள் கூடுதல் விலைகளே போகும். லாப சனியினால முடங்கி கிடந்த இந்த தொழில் மீண்டுமே இயங்கும். அதேபோல் இந்த உழைப்பவர்களினுடைய விருப்பங்களானது பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் உயரும். அடுத்ததாக மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களில் வெற்றியும் அடைவீர்கள். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பண வரவுகளும் அதிகரிக்கும். பொருளாதாரங்களும் உயரும். அரசு தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். பணியில் சந்தித்த பிரச்சனைகளானது இப்பொழுது விலகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகளும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லாப சனியினால தொழில் விருத்தியாகும். வருமானங்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது வெற்றியாகும். பெண்களுக்கு இந்த காலகட்டங்களானது யோகமான ஒரு காலகட்டங்களாகவும் அமையும். சிலருக்கு திருமணங்களும் பார்த்தீங்கன்னா கைகூடி வரும்.
மேலும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா முருகனை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.